ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டெரகோட்டா பேக்கிங் வந்து பிளாக் ஆகாமல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 3 ஜிம்காஸ் எடுத்திருக்கேன் பேரு. நம்ம பீகாக் செட் பண்ணோம் இல்லையா, அந்த செட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பேக் பண்ண 2 ஸ்டெட்ஸ் எடுத்திருக்கேன். இது கலர் வந்து மாறுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ், அந்த பீகாக் செட்டோட பீட்ஸ் இருந்ததில்ல, அதை வந்து ஒரு கியர் ஒயரில் கோர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன பீட்ஸுங்கிறதுனால தனியாக இங்கே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அடுப்பு வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் மட்டை வச்சுட்டு கொஞ்சமாக கெரோசின் ஊற்றி இதை பற்ற வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம தேங்காய் மட்டை தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது அவைலபிளோ அதை வச்சுக்கலாம். வில்லேஜில் இருக்கிறவங்க இந்த டைப் வந்து பண்ணிக்கலாம். சிட்டிஸில் இருக்கிறவங்க இதே மெத்தடை நம்ம வந்து மண் சட்டி வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பிடிச்சதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா நான் இப்போ வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜுவல்லரியும் உள்ளே போட்டுக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஜுவல்லரி வந்து பிளாக் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மரத்தூள் போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா. மரத்தூள் வந்து நீங்கள் கொஞ்சமாக மரத்தூள் வச்சுட்டு அதில் நெருப்பு வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எரியாது, உங்களுக்கு கருகிக்கிட்டே தான் வரும். அந்த ஒரு காரணம் கூட ஜுவல்லரி பிளாக் ஆக காரணமாக இருக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து, இதே மெத்தடை நீங்கள் வந்து மரத்தூள்லையும் பண்ணி பாருங்கள். பண்ணினாலும் நம்ம அதிக அளவுக்கு வெந்திருந்தது அப்படின்னா, அதாவது சட்டி பானை செய்வாங்க, செங்கல்லாம் செய்கிறாங்களா, அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிக அளவில் வெந்திருந்ததுன்னா அது வந்து ரெட் ஆகும். இப்போ நம்ம வந்து செய்கிற ஜுவல்லரியே வந்து ரெட் ஆகிடுது அப்படின்னா, அது வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பிளாக்காக தான் இருக்குது, வெளியில் உள்ள அவுட்டர் லைன் மட்டுமே ரெட் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, அதிக அளவு அது வெந்திருந்தா, அதாவது கரெக்டான பதத்தில் அது வெந்திருந்ததுன்னா நமக்கு வந்து ரெட் ஆகுமா. இந்த மெத்தட் வந்து நான் எதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பானை சட்டிலாம் சுடுறாங்க இல்லையா, அது எப்படி நான் பார்த்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு வந்து டைம்லாம் இல்லை, நான் 9 o'clock போட்டேன். ஆனால் ஒரு 10 மணிக்கெலாம் நான் எடுத்துட்டேன் இதை. ஆனால் அந்த கங்குலேயே அது வேகிற மாதிரி நான் வச்சுருந்தேன். அதனால தான் நமக்கு வந்து ரெட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அதுவே ஃபுல்லாக ஆற விட்டு எடுத்தோன்னா, அந்த ஹீட்லேயே அது ரொம்ப நேரம் இருந்ததுனாலே 10 மணிக்கு முடித்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். தானாகவே அது ஆறி அந்த சூடுலாம் போனதுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். அதனால தான் நமக்கு வந்து ரெட்டாக கிடைக்கிது. இதில் இந்த ஒரு பேர் வந்து சைடாக போயிடுச்சு போல், அதனால் பிளாக்காக இருக்குது. ஆனால் அதோட பேர் வந்து எனக்கு ரெட்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஜிம்கா வந்து ஃபுல்லாகவே ரெட்டாக கிடச்சிருக்கு. இந்த பிளாக்காக வர காரணம் என்னென்னா, அது சைடாக போய் அந்த ஸ்மோக்லேயே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். போன டைம் நான் பண்ணப்போ எல்லாமே எனக்கு ரெட்டாகவே கிடச்சிது. ஆனால் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டாக கிடைக்கும். நான் இந்த தடவை அந்த ஸ்மோக்கு சைடில் வர மாதிரி போட்டுட்டேன், அதனால் எனக்கு பிளாக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த பீகாக்லாம் இருக்குது. ஒவ்வொன்றையும் காட்டுறேன். இந்த ஜிம்கா வந்து இந்த லைட்டாக மேலே மட்டும் பிளாக் ஆகிருக்கு, ஆனால் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது. இதோட பேர் வந்து ஒரு சைடில் மட்டும் பிளாக் ஆகிருக்கு இந்த மாதிரி. இது ஏன்னா இப்படி போய் கீழே அந்த ஜிம்கா வந்து இப்படி கீழே படுற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பீகாக் வந்து 1-2 மட்டும் பிளாக் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே ரெட்டாக கிடச்சிருக்கு எனக்கு. இப்போது இந்த ஒரு பீகாக் வந்து பிளாக் ஆகிருக்கு. இந்த மற்ற பீகாக்ஸ் எல்லாமே ரெட்டாக கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, இதை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே கரெக்டாக வந்து நமக்கு பேக் ஆகிருக்கு. ஆனால் இது பிளாக் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது போய் அந்த ஸ்மோக்கில் பட்டு அந்த இடத்துல இருந்திருக்கும். இது வந்து கரெக்டான நெருப்பு இருக்கிற இடத்துல இருந்திருக்கும். இதில் வந்து 2 மட்டும் பிளாக் ஆகிடுச்சு, மற்ற எல்லாமே ரெட்டாக தான் கிடச்சிருக்கு. ஒரு சிலது அங்கங்கே பிளாக்காக இருக்குது, அங்கங்கே ரெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 செட்டு ஸ்டெட்ஸ் போட்டோம் இல்லையா, ஆல்ரெடி பேக் பண்ணது. இதில் ஒன்று வந்து ஓரமாக போயிடுச்சு போல், இன்னொன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து 2 பேர் போட்டோம் இல்லையா, இன்னொரு பேர் வந்து எனக்கு ரெட் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே ரெட் ஆகிருக்கு. ஆனால் இதோட பேர் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அதனால் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெண்டன்ட் போட்டோல ப்ளெயினாக ஒரு ஸ்லாப் மேக்கிங் போட்டிருந்தேன்ல,
அது வந்து ஃபுல்லாகவே பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் இது என்னோடய ஃபால்ட்டு தான். ஏன்னா நான் இதை ஒரு 4 டேஸ் தான் காய வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எடுத்து பேக் பண்ணதுனால தான் இது பிரேக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இதை ஏன் காட்டுறேன்னா, இந்த ஷேடு பாருங்கள் ஃபுல்லாக ரெட் ஆகிருக்கு. அதாவது இந்த ஜிம்காஸ் கூட நமக்கு தனியாக சைடில் போனதுனால தான் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பெண்டன் வந்து சென்டரில் போட்டிருந்தோம், அதனால் ஃபுல்லாகவே ரெட் ஆகிருக்கு. ஆனால் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது ரெட் ஆகிருக்கு அப்படின்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.